ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜீவன்யாஸ் கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், வீட்டில் ஒரு சின்ன கப் ரவை இருந்தால் போதும். ரொம்ப சிம்பிளான முறையில் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்வீட் ரெசிபி சட்டுன்னு 10 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஜீவன்யாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ரவையை ஊற வச்சுக்கலாம். அதுக்கு ஒரு பவுல் எடுத்துகிட்டு அதில் 1 கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கோங்க. நான் வந்து சின்ன கப் எடுத்துருக்கிறேன். கூடவே 2 கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கங்க. எந்த கப்பில் ரவை எடுக்கிறீங்களோ அதே கப்லேயே எல்லா பொருளையும் அளந்துக்கங்க. சேர்த்துட்டு இதில் கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லாமல் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதை ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்படியே வச்சுருங்க. பால்லையே ரவை நல்லா ஊறி வரட்டும். அரை மணி நேரம் போல் ஆகிருக்கு. பாருங்கள், நம்ம சேர்த்த ரவை பால்லையே நல்லா சாஃப்டாக ஊறி வந்திருக்கு. நல்லா ஊறிடுச்சு. இப்போ ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுட்டு அதில் 1 கப் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் உருகினதும் இதில் 1 கைப்பிடி அளவுக்கு முந்திரி பருப்பை உடச்சி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு முந்திரி பருப்பு நல்லா செவக்கிற அளவுக்கு இதை வறுத்து விட்டுருங்க. முந்திரி பருப்பு எல்லாமே ஒன்று போல் செவந்து வந்திருக்கு. இப்போ நெய்யை வடிச்சிடுங்க. வடிச்சிட்டு அந்த முந்திரி பருப்பை மட்டும் தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுடுங்க. இது நம்ம கடைசியாக தான் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ இது அப்படியே இருக்கட்டும். அடுத்ததாக அதே நெய்யில் 1 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இதை நல்லா கலந்து விடுங்க. நம்ம சேர்த்துருக்கக்கூடிய சர்க்கரை வந்துட்டு நல்லா கரைஞ்சிட்டு கலர் மாறி வரும். அது வரைக்கும் இதை நல்லா கலந்து விடுங்க. ரொம்ப நிறம் மாறிட்டால் உங்களுக்கு டேஸ்ட் மாறிடும். அதனால் ரொம்ப நிறம் மாறாமல் லைட்டாக தேன் கலர் வர வரைக்கும் இதை காய்ச்சிக்கோங்க. பாருங்கள், இந்த கலர் வந்தால் சரியாக இருக்கும். இப்போ ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. வச்சுட்டு நம்ம ஏற்கனவே ஊற வச்சு வச்சுருக்கக்கூடிய ரவையை அந்த பாலோடு அப்படியே இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இதை கைவிடாமல் நல்லா இந்த மாதிரி கலந்து கொடுங்க. ஆரம்பத்தில் இந்த மாதிரி கட்டிகள் இருக்கும். நம்ம ஒன்று சேர்த்து கலக்க நல்லா மிக்ஸ் ஆகி வந்துடும். கொஞ்சம் கூட கட்டிகள் இருக்காது. பாருங்கள், கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லாமல் நல்லா ஒன்று சேர்ந்து வந்திருக்கு. இதை கண்டினியூஸாக இந்த மாதிரி கலந்துக்கிட்டே இருங்க. இப்போ பாருங்கள், நல்லா ஒன்று சேர்ந்து வந்திருக்கு. நல்லா திக்காகி நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ இதில் வாசனைக்காக 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர், 2 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. கூடவே நம்ம பொரிச்சு வச்சுருக்கக்கூடிய முந்திரி பருப்பையும் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு திரும்பவும் இதை நல்லா ஒன்று சேர்த்து கலந்து விடுங்க. நம்ம சேர்த்துருக்கிற சர்க்கரை கரைஞ்சிட்டு திரும்பவும் நல்லா ஒன்று சேர்ந்து வர வரைக்கும் கலந்து விடுங்க. இது நம்ம எப்போவும் செய்கிற ஸ்வீட்டை விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான சுவையில் ரொம்பவே சூப்பராக இருக்கும். பாருங்கள், நல்லா ஒன்று சேர்ந்து வந்திருக்கு. இப்போ இதை ஸ்டவ்லேருந்து எடுத்துடலாம். ரொம்ப சிம்பிளான முறையில் ஒரு ஸ்வீட் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் ஜீவன்யாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடனே உங்களுக்கு வரும். தேங்க்யூ.